அதாவது கீரை வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஸ்கேம். அதாவது அது ப்ராடக்ட் பேர். அதை நாங்கள் பெருசாக அந்த ப்ராடக்ட் நம்ம பெருசாக சொன்னோம்னா கேஸ் நிறையா வந்துடும். இங்கிட்டு இருக்கிற துரும்ப இங்கிட்டு கூட நகர்த்த வேணாம், நான் உடல் எடையை மெலிய வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஒரு ஃபோன் பண்ணுற ஒரு நபர்கிட்ட இருந்து இல்லை வேணான்னு விலகிடலாம். இந்த டோரை திறந்தவொடனே எல்லாரும் கிளாப் பண்ணி உள்ள வரவேற்று அந்த மாதிரி மாயாஜால வித்தைகள்லாம் காட்டுவாங்க. சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் லைனு. இந்த திடீர் குபீர் கோடீஸ்வரனா எப்படி ஆகுறதுன்ற வகைராக்கள் கீழே தான் சதுரங்க வேட்டையிலிருந்து எல்லாமே உள்ள வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். சதுரங்க வேட்டை. எஸ். ஏஐ காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 2 டிஃப்ரெண்ட் பர்சனையே வேற வேற ஃபோட்டோ எடுத்து இவர் தான் அவருன்னு நம்மளையே துண்டை போட்டு தாண்டி சத்தியம் பண்ணி நம்ப வைப்பாங்க. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, சும்மா பூந்து விளையாடுவாங்க. அது ஒன்று. 10வது மட்டுமே 12வது மட்டுமே படித்த ஒருத்தரை இன்றிலிருந்து நீ வந்து நியூட்ரிஷன் டயட் என்று அழைக்கப்படுவாய், எல்லாராலும் அன்பால் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிளப்பி விடுவார். பேங்க் வட்டிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் தரேன், ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்ற எந்த ஒரு பிசினஸையும் நான் நம்புறதால். பொதுவாக ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா இந்த கிரீமை யார்கிட்ட விற்கலாம், இந்த பேஸ்ட்டை யார்கிட்ட விற்கலாம், இந்த மீட்டிங் அங்கே கூப்பிட்டு போகலாமா, யாரெல்லாம் ஃபோன் பண்ணால் மீட்டிங்க்கு வருவாங்க, அவங்களோட சிந்தனைகள் அனைத்துமே தொழிலில் இருந்து விலகி எப்படி ஆளை பிடிக்கிறதுன்றது போய் அடுத்து பணம் போனோன்னா இந்த வருத்தத்திலேயே அவங்க தொழில் மேலும் நலிவடைந்து நம்ம ஏற்கனவே ஸ்கேமை பற்றி நிறைய வீடியோ பேசியிருக்கோம். ஸ்கேமில் வந்து பலவிதமான ஸ்கேம்லாம் இருக்குது. அதை ஒவ்வொரு ஸ்கேமும் வந்து சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய டிக்ஷனரியே போடணும். அப்படி ஸ்கேம் டிக்ஷனரியிலிருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேமை மட்டும் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கீரை வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஸ்கேம். அதாவது அது ப்ராடக்ட் பேர். அதை நாங்கள் பெருசாக அந்த ப்ராடக்ட் நம்ம பெருசாக சொன்னோம்னா கேஸ் நிறையா வந்துடும். அதனால் சிம்பிளாக கீரை வாழ்க்கைன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்பேற்பட்ட ஸ்கேம்லேருந்து அதை எப்படி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம கூட செந்தில் சார் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். இப்போ இந்த கீரை வாழ்க்கை அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சரிங்களா? இப்போ வீடியோலாம் சொல்கிறாங்க, நான் குண்டாக இருக்கேன், எனக்கு வேறு அடிக்கடி இந்த வீடியோ வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா டக்குன்னு ஸ்லிம் ஆயிடுவீங்க, சாப்பிட்டா மட்டும் பத்தாது, சாப்பிட்றா நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவீங்க அப்படின்னா விளம்பரங்கள் பயங்கரமாக வருது. என் வீட்டுக்காரங்க வேறு சாப்பிடுன்னு வேற அனுத்துது. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் என்ன, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வெயிட்டை குறைக்கணுமா இல்லை திடீர் குபீர் கோடீஸ்வரர் ஆகணுமா? ரெண்டுமே வச்சுக்கங்களேன். வெயிட்டையும் குறைக்கணும், ஒரு பக்கம் கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் லைனு. இந்த திடீர் குபீர் கோடீஸ்வரனா எப்படி ஆகுறதுன்ற வகைராக்கள் கீழே தான் சதுரங்க வேட்டையிலிருந்து எல்லாமே உள்ள வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். சதுரங்க வேட்டை. எஸ், கைண்ட் ஆஃப் சதுரங்க வேட்டை. அது 100 சதுரங்க வேட்டை எடுத்தாலும் நம்ம மக்கள் வந்து திரும்ப அதே விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாங்களே, இந்த ப்ராடக்டை சாப்பிட்டு நான் வந்து மெலிஞ்சிட்டேன், இது நான் வந்து ஒல்லி ஆகிட்டேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆகிட்டேன். விவேக் சொல்கிற மாதிரி எப்படி இருந்தானோ இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக்கு, ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. இதில் வாட்ஸ்அப்பெல்லாம் வந்து தொந்தரவு பயங்கரமாக கேம்பெயின். இதெல்லாம் ஏஐ காலத்துக்கு முன்பே கொடி கட்டி பிறந்த விஷயம். இப்போல்லாம் ஏஐலாம் வந்துருச்சு, விட்டு வைப்பாங்களா? ஏஐ காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 2 டிஃப்ரெண்ட் பர்சனையே வேற வேற ஃபோட்டோ எடுத்து இவர் தான் அவருன்னு நம்மளையே துண்டை போட்டு தாண்டி சத்தியம் பண்ணி நம்ப வைப்பாங்க. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, சும்மா பூந்து விளையாடுவாங்க. அது ஒன்று. 2வது, இந்த திடீர் குபீர் கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்போ இந்த ஆசையை பயன்படுத்தும் போது அவங்க சில வாக்கியங்கள் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க, உங்களை அவமானப்படுத்தின சொந்தக்கார முன்னாடி நீங்கள் BMW காரில் போய் இறங்க வேணாமா, உங்களை காயப்படுத்தின நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் பெரிய ஆள் ஆகி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட வேணாமா, இப்போ இல்லைன்னா எப்போ செய்ய போறீங்க, நவ் ஆர் நெவர், திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற மாதிரி பல மேல்நாட்டு புத்தகங்களையும் பல விஷயங்களையும் ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு அடிப்படை சாராம்சம் என்னன்னா, மனிதனுடைய பேராசையை மட்டுமே மூலதனமாக வச்சு செயல்படக்கூடிய விஷயம். ஒல்லி ஆகிறது பேராசைன்றீங்க, நான் பணக்காரர் ஆகணும் அப்படின்ற விஷயத்த, அதுவும் திடீர் குபீர் வகைரா இல்ல, சரிங்களா? ஒல்லி ஆகுறதும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும்னா உடம்பு உழைக்கணும். உழைக்காம ஒல்லியாகக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து இமிடியேட்டா நடக்காது. இது வந்து பேஸ் லைன் அடிப்படை உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பர்டிகுலரா என்ன பண்றாங்கன்னா, சில ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மோஸ்ட்லி என்னன்னா இந்த ப்ரோட்டீன் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை குடிக்கலாம், நல்ல விஷயம் தான். பட்டு ஒரு நபருக்கு 9,000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு வீட்டில் 4 பேருக்கு செலவு பண்ணி நீங்க ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கக்கூடிய குடும்பமா நம்ம? இல்ல, கஷ்டம்தான். கஷ்டமா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த முதல்ல நீங்க பணம் கட்டி சேரும்போது நீங்களும் குடிங்க,
நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு கீழே சேர்த்து விடுறீங்களோ நீங்க அவ்வளவு கோடீஸ்வரர் ஆவீங்க. அப்படிதான் சொல்றாங்க. இதுல அடுத்தவங்கள மண்டே கழுவு முடிஞ்சவங்க அந்த லேடர்ல சீக்கிரமா மேல போய் நீங்க சொன்ன மாதிரி டைமண்ட் குமார், கோல்டு செந்தில்ன்ற மாதிரி பேரை வச்சு ஏதோ ஒன்று ஒரு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த டோரை திறந்தவொடனே எல்லாரும் கிளாப் பண்ணி உள்ள வரவேற்று அந்த மாதிரி மாயாஜால வித்தைகள்லாம் காட்டுவாங்க. யாரு? அடுத்தவங்கள மண்டையை கழுவ முடிஞ்சவங்க. கழுவ முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்த அமௌண்ட்டோட வாங்கிட்டு அந்த ஹெல்த் ட்ரிங்கை மட்டும் அவங்களே குடிச்சுட்டு வீட்டோட வீடா, அதாவது இந்த படத்துல உசுல்மணி சொல்வார், முதலாளி அந்த எல்லா போண்டாவையும் நானே சாப்பிட்றவா அப்படின்னு, அந்த மாதிரி அவங்களே அவங்க போண்டாவெல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. இது அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போட்ட முதலீடு பண்ண பணத்தை இழந்து வெளியே போயிடுவாங்க. பணக்காரர் ஆகணுன்ற பேராசையில் உள்ள போனவங்க இந்த பணத்தை இழந்துட்டு போறதோட மட்டும் இல்லாம தவறான சில ஹெல்த் விஷயங்களுக்கும் புரோட்டீன் எல்லாருமே எடுத்துக்க கூடாது. ஈவன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. என்னன்னா கிட்னி ஓவர்லோட் ஆகி கிட்னி அடியாகிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை எதையுமே கருத்தில் கொள்ளாம இந்த புரோட்டீன் பவுடர் வந்து டாக்டரோட அறிவு இல்லாம எடுத்தா, அறிவுரை இல்லாம எடுக்கும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்ம உடல் எடை மெலியணுமா இல்ல பணக்காரனாகணும்? இது ரெண்டு தான் பிரச்சனை. பேங்க் வட்டிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் தர்றேன், ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொல்ற எந்த ஒரு பிசினஸையும் நான் நம்புறதால். பொதுவா ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா அதை நம்ப கூடாது. அடுத்தாப்புல ரெண்டாவது பெரிய ரெட் அலர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சேருங்க, உங்களுக்கு கீழே 12 பேரை சேருங்கனாலே நீங்க பின்னங்கால் உடதையில் அடிக்க ஓட ஆரம்பிச்சிடலாம். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் வகைராக்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலுக்காக பேசும்போது கூட இந்த விஷயத்தை சொல்லியிருப்போம். திரும்பவும் நான் மேற்கொள்ளிடுறேன். பான்சி ஸ்கீம் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா பான்சி ஸ்கீம்னா அந்த பிரமிடு மாதிரி ஒருத்தருக்கு கீழே அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா ஒரு இங்கிலீஷ் பெர்ஷன். இது இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் கிடையாது. 1900 சொச்சத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, என்கிட்ட முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு கீழே எத்தனை பேரை சேர்த்து விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ஒரு நம்ப முடியாத பணத்தை ரிட்டர்ன்ஸ் தரதா சொல்லியிருக்காரு. அந்த ஸ்கீம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு முன்னாடி பல ஸ்கீம் இருந்திருக்கலாம். பட் இந்த ஸ்கீம் உலக அளவுல ஃபேமஸா ஆக்கப்பட்ட ஸ்கீம்னால அந்த பேரை அந்த ஸ்கீமுக்கு பேரே அவர் பேரை வச்சுட்டாங்க. அவர் பேர் என்னவோ ஒரு பான்சி. அதனால இதுக்கு பேர் வந்து இன்னை வரைக்கும் பான்சி ஸ்கீம். நீங்க இந்த இயற்கை வாழ்க்கையோ இல்ல இனிமே வரப்போற செயற்கை வாழ்க்கையோ எந்த ஒரு திட்டத்துல சேர போறதா இருந்தாலும் உங்களுக்கு கீழே பல பேரை சேர்க்கிறது, இல்ல 6% மேல போட்ட பணம் திருப்ப வர்றது, இல்ல நீங்க இங்கிட்டு இருக்கிற திரும்ப இங்கிட்டு கூட நகர்த்த வேணாம், நான் உடல் எடையை மெலிய வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நீங்க அப்படி ஒரு ஃபோன் பண்ற ஒரு நபர்கிட்ட இருந்து இல்ல வேணான்னு விலகிடலாம். இதெல்லாம் யாரு பேசுவா? ரொம்ப நாள் பேசாத ஒரு நண்பன் திடீர்னு கால் பண்றான்னா என்னவா இருக்கும்னா, ஒரு காரணம் என்ன இருக்கும், கல்யாணம் வச்சிருக்கேன்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பத்திரிக்கை வரும். ரெண்டாவது காரணமா என்ன இருக்கும், உன்னை நான் பணக்காரன் ஆக்கியே தீருவேன்னு சூளுரை போட்டு நமக்கு ஃபோன் பண்ணுவேன். இப்படி ஒரு ஃபோன் பண்ணாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்ககிட்ட இருந்து 2 அடி பின்னாடி விலகிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா ஸ்கீம்ஸுக்குமே அப்ளைட். இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, போர்ஷா வந்து சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அகாடமிக் ஹாலை புக் பண்ணுவாங்க. அந்த ஹால் வந்து சாதாரணமா யாருக்கெல்லாம் கிடைக்காது. அவங்க புக் பண்ணுவாங்க. பெரும் நடிகர்கள் இருக்கிற இடத்துல, பெரும் அரசியல் தலைவர்கள் இருக்கிற இடத்துல பெரிய பங்களால இவர் வந்து குடியிருப்பார். நான் இதன் மூலமா தான் சம்பாதிச்சு இந்த பங்களால குடியிருக்கேன் அப்படின்ற பேரை சொல்லுவார். இதெல்லாம் பார்த்துட்டு இதை விட எனக்கு மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, 10வது மட்டுமே 12வது மட்டுமே படிச்ச ஒருத்தரை இன்றிலிருந்து நீ வந்து நியூட்ரிஷன் டயட் என்று அழைக்கப்படுவாய், எல்லாராலும் அன்பால் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிளப்பி விடுவார். நியூட்ரிஷனிஸ்ட் என்று அழைக்கப்படுவாய். ஏது நீங்க 10வது தான் படிச்சிருப்பீங்க, 12வது தான் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு செஷன் இந்த கல்யாண மண்டபத்துல இல்ல இந்த ஹால்ல வந்து உட்காந்து அட்டன் பண்ணிட்டு உங்களோட பணத்தை கட்டிட்டா நான் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்டா? இதை கேட்டா நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கண்ணீர் விடுவாங்க. எப்படி எனக்கு இதுக்குன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு, இதுக்குன்னு நிறைய வந்து இருக்கா டிகிரி கோர்சஸ் எல்லாம். ஒரு 12 பாட்டில் உள்ள ஒரு டப்பாவை கையில கொடுத்துட்டு மாசம் 50,000 ஒரு தலைக்கு கொடுத்துட்டு நீங்க காலை ஒரு பாட்டில், மாலை ஒரு பாட்டில், இரவு ஒரு பாட்டில் நீங்க குடிச்சிருங்க, குடிச்சிட்டா இது உங்களை எல்லாத்தையும் சரி பண்ணிடும்னா உங்க பேர் நியூட்ரிஷனிஸ்டா? நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அப்படிதாங்க நீங்க ஸ்டாக்கிஸ்ட் இல்ல, அப்படிதாங்க நீங்க ஊருக்கு நிறைய பேர் சுத்துறாங்க. எங்க ஒரு பேஜை குத்திக்கிறாங்க, கார்ல வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க, கோட் சூட் போட்டுக்கிறாங்க, அப்படியே எல்லாரும் கோட்டு கதை திறந்து ஜாய் அப்படின்னு கை தட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து லைட்டாக கொஞ்சம் எதிர மாதிரி தான் இருக்கும், வகுதிர மாதிரி இருக்கும். இது வேற வீட்டுக்கு நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்களா சும்மா இருக்கப்பா அவங்க பாருங்க இப்படி போயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வேற வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கம்ப்யூட்டர் போட்டு உட்காந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அழகா கோட்டை போட்டு நீங்க போயிட்டு வந்துருக்கலாமே. இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து வீட்டிலே சொல்றாங்க மெலிஞ்சிக்கிட்டே ஒன்று ஊதிக்கிட்டே இருக்கீங்க, இதை சாப்பிட்டா மெலிஞ்சிருக்கீங்க, பணம் வந்து சேரும் இல்லை போங்கன்னு படுத்துறாங்க. என்ன சொல்றேன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஒரே தீர்வு, பணம் போட்டு பணம் இல்லாதவங்க இழந்தவங்களோட இன்டர்வியூகள் எங்கேயும் வெளியே வராது. சினிமாவில் நடிக்க போன கதை தான். ரஜினிகாந்த் வந்து ஒருத்தரை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க, பைய தூக்கிட்டு வந்த கண்டக்டர்கள் மிச்ச அனைவரை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க.
நமக்கு ரஜினிகாந்த் ஒருத்தர் தானே தெரியும், ஆமா கண்டக்டர் இருந்து வந்தாரு, அவரை மட்டும் தானே தெரியும். அது மாதிரி யாராவது ஜெயிச்சர் ஒருத்தவங்க பார்த்துட்டு அது அதை கூட இதுல கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இட்ஸ் தவறு. அவரு உழைச்சு வந்தாரு. இது தனக்கு கீழே 12 பேரை சேர்த்து அதுக்கு கீழேன்ற ஆளுகளை பண்ணும்போது முதல் இருக்கிறவருக்கு பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும். ஆரம்பிச்சது அவருக்கு உறுதியா பணம் உண்டு. அடுத்து சேர்றாருல 12 பேரை பிடிச்சு விட்டா என் போல முடிஞ்சுச்சு அப்பாடான்ட்டு நான் ஒதுங்கிடுவேன். எனக்கு கீழே இருக்கிற ஆளுங்க இதுல மன நிம்மதி இழந்தவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இந்த இதுல மட்டும் இல்ல, இத மாதிரி நிறைய FMCG பொருட்களை விற்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் உண்டு. அவங்களோட சிந்தனை செயல் அனைத்துமே என்னவாயிரும், யாரை பிடிக்கலாம், எங்க போய் பார்க்கலாம். கடையில உட்காந்து அழகா 2 கோல்டு வின்னரை வித்து வியாபாரம் பார்த்துட்டு காசை பார்த்துட்டு போயிட்டு இருந்தவர் இந்த கிரீமை யார்கிட்ட விற்கலாம், இந்த பேஸ்ட்டை யார்கிட்ட விற்கலாம், இந்த மீட்டிங் அங்க கூட்டு போலாமா, யாரெல்லாம் ஃபோன் பண்ணா மீட்டிங்க்கு வருவாங்க. அவங்களோட சிந்தனைகள் அனைத்துமே தொழில இருந்து விலகி எப்படி ஆளை பிடிக்கிறதுன்றது போய் அடுத்து பணம் போனோம்னா இந்த வருத்தத்திலேயே அவங்க தொழில் மேலும் நலிவடைந்து வாழ்க்கையின் எந்த மோசமான எல்லைக்கும் போற சாட்சிகளை நான் பார்த்திருக்கேன். சரிங்க சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டால எந்த பக்கத்தை திறந்தாலுமே சரிங்களா, ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு ஹைப் கிடச்சிருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் சேல்ஸ் இறங்கிடுறாங்க. ப்ராடக்ட் சேல்ஸ் கூட ஹேர் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போதான் கோயம்புத்தூரில் வந்து ஃபேமஸான பாட்டி ஹேர் ஆயில் அப்படின்னு ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல் இது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஏபிசி மால்ட்டுன்றாங்க. அப்புறம் வந்து அவங்களே ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லாம் விற்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் உடம்பு குறைக்கிறதுக்குன்னே பவுடர் சேபிள்ஸ்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாட்டுத்துறை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வாட்ச் பண்ணுதா? இது உண்மையிலே இருக்கு. சைனாலலாம் ஆக்சுவலி வந்து என்னன்னா இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல அந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க டாக்டரா இல்லாத பட்சத்துல நீங்க ஹெல்த் இன்ஃப்ளூயன்சரா இருக்கக்கூடாது. ஹெல்த் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு இன்ஸ்டா எடுத்தாலே நீங்க 180 பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சேல்ஸ் தான் இருக்கு. அதில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 70 to 60% ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. ஃபேஸை வந்து நானே வந்து வீட்டில் வந்து நலங்கு மாவு செஞ்சேன், நானே வந்து லோஷன் செஞ்சேன், நானே வந்து ஹேர் ஆயில் செஞ்சுருக்கேன். பச்சை கலரில் பேக்கிங்கில் பண்ணிட்டு அதுக்கு பேர் ஹெல்த்தி ஆர்கானிக் ப்ராடக்ட். அதே மாதிரி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பவுடர் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்று என்னமோ சொல்கிறாங்க, புதுசாக கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளை விருந்து உண்மையிலே வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் கொட்டிக்கிட்டா மாப்பிள்ளை விருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி இல்ல, தரமான பொருட்களை செஞ்சு கொடுத்து முன்னேறினவங்க சந்தோஷம் தான். ஆனா இதை வச்சுட்டு ஸ்கேம் பண்ற ஆட்கள் நிறைய இருக்கும்போது தான் அந்த தரமான ஆட்கள் மேலேயும் நமக்கு சந்தேகம் வர்றது வந்து இயற்கையா இருக்கு. அதுதான் உண்மை. இல்ல இப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் மக்கள் வாங்கி விற்கிதா இல்ல விற்கிற மாதிரி? இல்ல, அவங்க FSSAI அப்ரூவல் வாங்கி விற்கிறாங்கன்னா nobody can question them. அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, FSSAI சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. FSSAI சர்டிஃபிகேட் நீங்க யார் வேணா ஆன்லைன்ல அப்ப அதை நீங்க क्वेश्चन பண்ணனும்னா அடுத்து வந்து ஹெல்த் சிஸ்டத்தை நீங்க क्वेश्चन பண்ண வேண்டியிருக்கும். FSSAI நீங்க क्वेश्चन பண்ணணும் அப்படின்னா அடுத்து நீங்க வந்து அந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய முறையை நம்ம சோதிக்கிற மாதிரி இருக்கும். மக்களுக்கு நம்ம இது எல்லாத்தையும் திருத்த முடியாது. மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, எல்லாத்தையும் உடனடி குபீர் ரிசல்ட்டுகளை நம்பாதீங்க. எதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு முறை இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்பலாம். இன்னொன்று, இன்ஸ்டால எல்லாருமே என்னை ஒரு 100 பேருக்கு பிடிக்குன்றதுக்காக நான் சொல்றதெல்லாம் சரின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நானே வந்து அப்பா நீ டாக்டராப்பா எந்த பேசிஸ்ல நீ வந்து இதை பத்திலாம் பதில் சொல்றேன்னா நான் ஒரு உளவியல் நிபுணன்ற முறையில் நான் சொல்றேன். எப்படியெல்லாம் ஏமாத்துறான், எப்படியெல்லாம் மக்கள் ஏமாறுறாங்க, சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம சொல்றேனே தவிர்த்து நான் ஒரு நியூராலஜிஸ்டோ இல்ல வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்டோ கிடையாது இதை பத்திலாம் நான் பதில் சொல்றதுக்கு. சரிங்களா? ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஏமாறலாம். இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா எடுத்தா உங்களுக்கு முடி கொட்டுதா, உடனே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, முடி வந்து டக்குன்னு நின்றோம் அப்படின்னு ஆடு வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்லு வந்து உங்களுக்கு மஞ்சளாக இருக்கா, இந்த க்ரீமை தடவுங்க பல்லு வெள்ளையாயிரும் அப்படின்ற ஆடு வருது. அப்புறம் நீங்கள் கருப்பாக இருக்கீங்களா, நீங்கள் இந்த ஸ்கின் டோன் தரவீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் வந்து பிரைட்னஸ் ஆயிருங்க அப்படின்ற ஆடு வருது. அதே மாதிரி அதுக்கெல்லாம் சான்று என்னன்னு கேட்கலாம். சிம்பிளான விஷயம். இல்லை அவங்க சான்று கொடுக்குறாங்க. இதுக்கு ப்ரூஃப் சான்றுனா வந்து பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது சான்று கிடையாது. இது எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணீங்க, லேப் ரிசல்ட்ஸ் என்ன, அதில் கேட்டாலே பாதி பிரச்சனை. என்ன சொல்றாங்கன்னா என்னோட கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ண ஃபீட்பேக்லாம் வீடியோ கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் வந்து என் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி கார்த்தி இப்போ நான் கொடுத்து எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னா நீங்கள் போட்டுற மாட்டீங்களா? பழக்கத்துக்கு முடிஞ்சு போச்சு. இதே பெய்டு வீடியோ சம்மந்தமே இல்லை. அவரு நல்லா பார்த்தீங்கன்னா இது ஆட் இண்டஸ்ட்ரியே கொஸ்டின் பண்ண வேண்டி வரும். அடுத்து உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே என்னோட வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்துல ஒரு மாடல் நடிக்கிறாங்க. அவங்க மாடல் தான்ன்றது ஒரு உலகத்துக்கே தெரியும்.
அவங்க ஒரு ஒயிட் கோட்டும் ஒரு ஸ்டெத்து மட்டும் கழுத்துல போட்டு வந்து அவங்க பேசுறாங்க. நமக்கும் தெரியும் அவங்க என்ன டாக்டர் நினைக்கிறோமா நம்ம? இல்ல கிடையாது. நமக்கும் தெரியும் அவங்க வந்து மாடல் தானே. அடுத்த தடவை நீங்க கடைக்கு போய் கேட்கும்போது எந்த பேஸ்ட் வேணும்னா டாக்டர்ஸ் பரிந்துரைத்த பேஸ்ட் என்ன பேஸ்ட் சைட்டு கடைக்காரர் கேட்கிறாரு 3 சாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாடலோட போட்டோவோட எந்த விளம்பரத்தை பார்த்தோமோ அந்த பேஸ்ட்டை தான் நம்ம கேட்குறோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா. நீங்க அந்த தொழில இருக்கீங்க கரெக்டா? உங்களுக்கு வந்து இதை பத்தின தெளிவான புரிதல் இருக்கும். இல்ல எந்த விளம்பரம் மாசா போதோ அதுதான், அவ்வளவுதான். இது 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 வந்து அடிப்படையில என்ன சொல்லுவோம்னா ஹியூமன் பயாஸ் அப்படின்னு. மனிதர்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் ரொம்ப ரேஷனலா திங்கிங் உள்ள ரேஷனல்னா நான் எதையுமே சுயமா சிந்திச்சு யோசிச்சு ஆழ்ந்து முடிவெடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லியிருப்பாங்க அவங்க கூடலாம் சேராதீங்க, இந்த அவங்க என்ன இப்படி ஆளுங்க, இவங்க என்ன இப்படி ஆளுங்க, இவங்க கூடலாம் பழகாதீங்க, அவங்க கூடலாம் பழகாதீங்க. அது தவறுன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வளர்ந்த விதங்கள் இருக்கா, நமக்கு எந்த விஷயம் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கா, அந்த விஷயங்களை சார்ந்து நம்மளே ஒரு தவறான முடிவுகளை எடுப்போம். சரி சரி சார், கடைசியாக திருப்பி இந்த கேள்வி கேட்குறேன். கீரை வாழ்க்கை ப்ராடக்டை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா? கீரை வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த மாதிரி திடீர் குபீர் வகைரா எதையுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சால சிறந்தது. அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உண்மை ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, வாயை கட்டுப்படுத்துங்க. முக்கியமா வாயை கட்டுப்படுத்தாம பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பானை இருந்தாலும் பானை ஓட்ட பானை. ஆனால் ரொம்ப அப்படிலாம் சாப்பிட்றது காலையில் 4 இட்லி சாப்பிடுங்க. நான் உங்களை பர்டிகுலராக உங்கள் வயிறை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், வாயை கட்டுப்படுத்தாம நீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் வேலைக்கு ஆகவே ஆகாது. அதாவது நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா ஒரு ஓட்ட பக்கெட்ல வீட்டில் இருக்கிற தோட்டத்தை இருக்கிற கிணறு எப்ப ட்ரை பண்றீங்க? இது இந்த இல்லைங்க, நான் ஜிம்முக்குலாம் போறேங்க. ஜிம்முக்குலாம் வந்து நியூ இயர் ஆனால் 1ஆம் தேதி பணம் கட்டிடுங்க. சரி, பணம் கட்டுறீங்க போறீங்களா? இல்லை அது அதான் சொல்ல வரேன். சரிங்களா, நியூ இயர் 1ஆம் தேதி என்னன்னே ஆஃபர் போடுவாங்க, ஆஃபரில் பணம் கட்டுவேன். ஒரு 2 நாள் போவேன். சரிங்களா, 3ஆம் நாள் ஏதாவது ஒர்க் வந்துடும், பிஸி ஷோட் வந்துடும், ஏதாவது வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கும், சுச்சுவேஷன் இருக்கும். அப்புறம் டைம் அப்போ கொஞ்சம் போனால் 2-3 நாள் கேப் வந்து போயிடும். திரும்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து லைட்டாக அங்கே ஒரு யோசனை வரும், போகணுமான்னு ஒரு யோசிக்கும். சரி ரைட்டு, அடுத்த வருஷத்துக்கு கன்டினியூ பண்ணான்னு. பட்டாசு கிடைக்கும், ஜிம்முக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது தெரியுமா? பட்டாசு தொழிற்சாலைக்கும் ஜிம்முக்கும் வருஷத்துல 1 மாசம் தான் 2 பேருக்குமே பிசினஸ். இந்த 1 மாசம் சம்பாதிக்கிறத வருஷத்துக்கு ஒரு எதை எடுத்துருவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவான், ஜனவரியில போய் சப்ஸ்கிரிப்ஷனை கட்டிட்டு அந்த பக்கம் போக மாட்டோம். பட்டாசுக்கு என்ன பண்றோம், வருஷம் பூரா வேலை செஞ்சதை ஒரே மாசத்துல வித்து தீர்த்துருவாங்க. காரணம் என்ன, நம்ம தான். வருஷம் ஆரம்பத்துல மோட்டிவேஷன் வருது, போறோம், அடுத்து என்ன பண்றோம், அப்படியே விட்டுறோம். அந்த கன்சிஸ்டன்சி யாருக்கு இருக்கோ அவங்க தான் உடம்பு குறைக்கிறதோ இல்லை எந்த விஷயமே பண்ண முடியும். இது ஒரு உதாரணம் மட்டும்தான். சிம்பிளா சொல்றீங்க, கீரை வாழ்க்கை ப்ராடக்டா பயன்படுத்தாதீங்க. கீரை வாழ்க்கை மட்டும் இல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இதை மாதிரி நாளைக்கு நான் கீரை வாழ்க்கை சொன்னேன்னா நாளைக்கு ஒருத்தன் வருவான் பூண்டு வாழ்க்கைன்னு வருவான். பூண்டு தான் உலகத்திலே தலை சிறந்தது. இதை மட்டும் நீங்க ஒரு கேப்சூல்ல மட்டும் போட்டுருங்க. நீங்க போடுறது மட்டும் இல்ல, ஒரு 200 பேரை சேர்த்து விடுங்க, நீங்க பில் கேட்ஸ் 6 அடிச்சு விலகிடுவீங்கன்னு சொல்லி வருவான். இதை நம்ம எல்லாத்தையும் உட்காந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? முன்னாடி வண்டி போனா பின்னாடி இருந்து 6 அடிச்சா விலகி அப்படி இல்லை. நாங்க அவரவே 6 அடிச்சு விலக வைக்கிற அளவுக்கு நாங்க வந்து ப்ராடக்ட் வச்சிருக்கோம், எங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல வருவோம். அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்க ஒன்னா நம்ம வந்து வீடியோ போட்டு சொல்ல முடியுமா? ஒரு பேசிக்கா ஒரு காமன் சென்ஸ், இது நடக்குமா, இது நடக்காதா? சரி சார், ரொம்ப நன்றி. இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய இந்த ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வருது. அதை பற்றி ஸ்கேம் அவேர்னஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி கார்த்திக்.